எழில் சுடர் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். எழில் வந்து மனோகரியை வந்து வெளுத்தெடுத்துடுறாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். எழில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சுடரை வந்து சூப்பரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்துமதி எப்படி நினச்சிட்டு இருந்தாங்களோ, அதே மாரி தான் அக்கறையா வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கனகவல்லி அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சாப்பாடுலாம் வந்து ஊட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியில வந்து வராங்க. "என்னப்பா சுடரை மனைவியா ஏத்துக்கிட்ட போல இருக்கே" அப்படின்னு சொல்லி கனகவல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. என்னோட கடமைய தான் நான் செஞ்சேன். நீ வந்து உத்தியோகம் பார்க்குற மாரி, நீ வந்து ஒரு கர்ட்டஸி அடிப்படையில வந்து செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனா, நானும் வந்து எல்லாத்தையும் கடந்து தான்ப்பா வந்திருக்கேன். நீ வந்து சுடர உன்னோட ஒய்ஃபா தான் நெனச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியெல்லாம் இல்லம்மா. அது உனக்கு கூடிய சீக்கிரம் புரியும். உன் மனசுக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு தான் புரியறதுக்கு லேட் ஆகுது. அதுதான் இங்க பிரச்சனைங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கீழ கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க மனோகரி. என்னடா எழில் வந்து இவ்வளோ வந்து நன்மை செஞ்சுகிட்டு இருக்காரு. அதுவும் சுடருக்கு. உண்மையிலே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எழில் வந்து எதார்த்தமா தான் உதவி செய்றாங்கங்கிற மாரி அங்க வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. செல்வி வந்து பேசுறாங்க. உங்களோட திட்டம் எல்லாமே வந்து தவிடுபடியாக்கிடுவான்னு நெனைக்கிறேன் சுடரு. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. பார்த்து கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிற மாரி பேசுறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே வந்து எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? எழில்கிட்ட பேசணும்னா சுடர்கிட்ட வந்து திடீர்னு அன்பு பாசம் வந்திருக்கு. இது என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம மாட்டுங்க எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பேச முடியாது. சரிம்மா நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா தான் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுடர் மட்டும் கேஷுவலா கீழ இறங்கி வராங்க. அப்பன்னு பார்த்து அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்துமதியோட தங்கச்சிய இனிமேட்டு கண்டுபிடிப்போமா இல்லையான்னு தெரியல. அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப சுடரு, அது நீதாம்மா. நான் கண்டுபிடிச்சுட்டேன். சுப்பிரமணிக்கிட்டயும், உன்கிட்டயும் இந்துமதியோட தங்கச்சியே நீதான்னு சொல்லி அவங்க போன விஷயத்த எல்லாத்தையும் உங்களால ஜீர்ணிக்க முடியாது. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த நான் யார்ட்டயும் சொல்லப் போறதில்லங்கிற மாரி அந்த இடத்துல எழில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், "சார் எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் சொல்லலாமா?" இது எல்லாத்தையும் செல்வியும், மனோகரையும் வந்து அப்படியே மாடிப்படி நடுவுல நின்னுகிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இவ சொல்றது எல்லாம் எழில் வந்து கண்டிப்பா கேட்க போறதில்ல. எழில் கேட்குற மாரி இருந்தா, நான் ஆட்டத்தையும் வந்து தலைகீழா ஆக்கிருவேங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, இந்துமதியோட தங்கச்சி யார் என்னன்னு தெரியாதப்ப, "நீ எதுவா இருந்தாலும் சொல்லுமா. நீ என்ன விஷயம் சொன்னாலும் அத நான் காது குடுத்து கேட்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ் சார்ன்னு" சொல்ட்டு இந்துமதி வளர்ந்தாங்கல்ல, அந்த ஆசிரமத்துக்கே வந்து எழுதி வச்சுட்டா என்ன? அப்படின்னு சொன்னோனே, ரொம்பவே வந்து எழில் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இத நீ 3வது மனுஷியா சொல்ற. ஆனா, இந்துமதியோட தங்கச்சியா இத நீ சொன்னனா, நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அத எப்படி உன்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறது தெரியலையே! அப்படின்னு சொல்லி எழில் மாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, நம்ப மனோகரி மாட்டுக்கும் கீழ இறங்கி வராங்க. "என்னடி நினைச்சிட்டு இருக்க? உனக்கு யார்டி உரிமை குடுத்தா? நீ மொறப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தாலே, சொத்து விஷயம்லாம் பேச முடியாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல, நீ எப்புட்ரி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம்? நீ கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க நம்ம எழிலு. பொங்கி எழுவ ஆரம்பிக்கிறாங்க. "இந்துமதியோட தங்கச்சியே பார்த்து இது மாரிலாம் கேட்கிறியான்னு" சொல்ட்டு, "மனோ, நிறுத்து மனோ. அவளாவது இந்த வீட்டுக்கு மருமக. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால தான் நானும், அம்மாவும் காது குடுத்து கேட்குறோம். நீ எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழில் வந்து மாஸ் பண்றாங்க. இத கேட்டோனே வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல. மனோகரி, "என்ன எழில் சொல்ற? என்ன பார்த்தா சொன்ன? எனக்கா இந்த குடும்பத்துல உரிமை இல்ல? அவளுக்கு உரிமை இல்ல நீ தானே சொன்ன. அப்பனா உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ கிட்ட இது மாரிலாம் பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் குடுத்தா? அவ என்னோட மனைவி. இந்த வீட்டோட மருமகளா இருந்து, அவ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஏகபோகா இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து சாதிச்சு காட்டியிருக்கா. அவளுக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய குடுத்து தான் ஆவணும். தேவையில்லாம வந்து இந்த விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கயேன், நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். வந்தோமா, பேசுனோமா, நின்னோமான்னு தான் இருக்கணும். எங்களுக்கு ஐடியா குடுக்குற இடத்துல நீ இல்ல. என்கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ம மனோகரி உடனே வந்து எழில் வந்து கடுப்பாயிட்டாங்க. சுடர்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவள தான் சொல்லுவேன். ஐயா போடுங்கய்யா, சூப்பர்யா. இத்தன நாள் வந்து இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இனிமேட்டு மனோகரி எல்லாம் வந்து பேசவே மாட்டா. சுடருக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. என்னடா வீட்டுக்கு ஏத்த மருமகங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃப் வந்து சுடர் தான். இத யாராலயும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. திடீர்னு எப்படி இவ்வளோ மதிப்பு மரியாதைலாம் எனக்கு குடுக்குறாங்க. ஒண்ணும் புரியலங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சுடரு, "சரி சுடர், நான் திருப்பியும் உன்கிட்ட கேட்கிறேன். ஒரு வேள நீ தான் இந்துமதியோட தங்கையா இருந்தன்னு வச்சுக்கயேன், நீ என்ன மாரி முடிவெடுப்ப? அத மட்டும் சொல்லேன்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நான் சந்தோஷமா வந்து ரெட்டிப்பு சந்தோஷத்தோட நான் எல்லா சொத்தும் வந்து
அந்த ஆசிரமத்துக்கு தான் சார் எழுதி குடுப்பேன். ஏன்னா, இந்துமதி அங்க தானே சார் இருந்தாங்க. அப்பன்னா நியாயப்படி அங்க தானம்மா போணும் அப்படின்னு சொல்லும்போது, சுடர நெனச்சு சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ப கனகவள்ளி பாட்டி ஒரு பக்கம் கேஷுவலா, "அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்கன்னு?" எழில் வந்து கேட்டோனே, "எனக்கு என்னப்பா, நீங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்குறீங்க. யார்கிட்டயோ ஸ்வேதா மாரி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொத்து மொத்தமும் போறத விட, நீங்க 2 பேரும் சூப்பரான முடிவு எடுத்திருக்கீங்க. அந்த ஆசிரமத்துக்கே குடுத்துறலாம்ப்பா. எனக்கு பரிபூரண சம்மதம் தான்." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்காங்க. நம்ப எழில்லேருந்து எல்லாரும். அதுக்கான வேலையெல்லாம் சுடர், உன் தலைமையில நீயே வந்து பாரு. இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா வந்து நீயே முதல் கையெழுத்த வந்து போட்டுரு. போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க எல்லாரும் வந்து பின்னாடி கையெழுத்து போட்டு, சொத்தை எல்லாம் அந்த ஆசிரமத்தோட நிர்வாகிங்களுக்கு குடுத்துருவோம்னு சொல்லிட்டு, சூப்பரா வந்து பேசிர்றாங்க. எழில் கிட்டேருந்து இந்த மாரி விஷயத்த வந்து நான் எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எழில் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து வராங்க. அப்படியே கனகவள்ளிய வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "அம்மா நீங்க சூப்பரா இருக்கீங்கம்மா" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. "அப்படியா சொல்றீங்க? இனிமேட்டு பாட்டி வந்து உங்க கூட வந்து ஜாலியா ஓடலாம், ஆடலாம், பாடலாம்" அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாட்டிக்கிட்ட வந்து பேசுறாங்க. "அப்படிங்களா? நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. ஏய் ஜாலி ஜாலிங்கிற" மாரி அந்த இடத்துல அஞ்சலி பாப்பா வந்து சூப்பரா வந்து பேசும்போது, "கியூட்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பாப்பா கிட்ட வந்து பேசிட்டு அந்த பொண்ணு மாட்டுக்கு அங்கேருந்து போறாங்க. அப்பாடா! இந்த விஷயத்த வந்து நான் எல்லார்ட்டயும் சொல்லப் போறேன். கவின்கிட்டயும், காவியாகிட்டயும் சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமா போறாங்க. அப்பன்னு பார்த்து, "உங்க பாட்டி வந்து ரெடி ஆயிட்டாங்கல்ல?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சலி கிட்ட வந்து கேட்குறாங்க. மனோகரி, "ஆமா ரெடி ஆயிட்டாங்க. இனிமேட்டு நாங்க சூப்பரா வந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோமே! ஜாலியா இருப்போமே! எங்க பாட்டி வந்து எங்க கூட விளையாண்டு எத்தன நாள் ஆச்சு தெரியுமா? அதனால தான் வந்து அக்கா கிட்ட எல்லாம் சொல்லப் போறேன்." அச்சச்சோ! அப்பன்னா சுடர் இனிமேட்டு இந்த வீட்ல இருக்க மாட்டாளா? என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்த போய் நான் உன்கிட்ட போய் சொல்ட்டேனே! இல்ல அஞ்சலி, ஏதோ உளறிட்டேன். சொல்லுங்க எதுவா இருந்தாலும். எனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கேட்டோனே, உடனே வந்து பேசுறாங்க நம்ம மனோகரி. அதாவது உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் சின்னதா வந்து ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க. இது மாரி கனகவள்ளி அம்மா வந்து ரெடி ஆயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சுடருக்கு இந்த வீட்ல வேலை இல்லன்னு. சரி இந்த விஷயத்த முதல்ல வந்து அபிகிட்ட சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு, அபி, காவியா, கவின் ரூமுக்கு வந்து போறாங்க. நம்ப அஞ்சலி. போனோனே வந்து இது மாரிலாம் நடக்குது. அச்சச்சோ! அம்மா போனதே நம்மளால ஜீர்ணிச்சுக்க முடியல. இப்போ சுடரும் இந்த வீட்ட விட்டு போகக்கூடாது. அஞ்சலி நீ தான் அப்பா கிட்ட பேசணும். நீ கேட்டா மட்டும் தான் அப்பா வந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொன்னோனே, அப்படியே வந்து வேக வேகமா அஞ்சலி மாட்டுக்கும் எழில் ரூம்குள்ள போறாங்க. அப்படியெல்லாம் நாங்க வந்து சுடர வீட்ட விட்டுலாம் அனுப்ப மாட்டேங்கிற மாரி சொன்னோனே, வேகமா ஓடி வராங்க. நம்ப கவினு. "சுடர வீட்ட விட்டு அனுப்ப மாட்டீங்களா? வெளியில இன்னும் யார் யாரெல்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருக்குது?" அப்படின்னு சொல்லும்போது, அபியும் காவியாவும் வராங்க. "ஓ! 4 பேர் இங்க தான் இருக்கீங்களா? தயவு செஞ்சு அனுப்பிச்சிட மாட்டீங்களாப்பா? எங்களுக்கு சுடர் ரொம்பவே முக்கியம்." அப்படின்னு சொல்லும்போது, "அபி நீ சுடர புரிஞ்சுக்கிட்டியா? ரொம்பவே சந்தோஷம்மா." அப்படின்னு சொல்றாங்க. சுடர் இந்த வீட்டோட பொக்கிஷம். யாருக்காகவும் அவங்கள நான் விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து எழில் வந்து பேசுறாங்க. "சத்தியமாப்பா?" "சத்தியமா. இந்த வீட்ல உங்களுக்கு எப்படி எல்லா உரிமையும் இருக்கோ, அதே மாரி சுடருக்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு" ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது எது மாரி சுவாரஸ்யமா கொண்டு போறாங்கன்னு.